ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சும்மா பேசலான்னு தான். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன்னா, மோஸ்ட்லி நம்ம என்ன நினைப்போன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபேஸிங் சம் ப்ராப்ளம் ஆர் ஐ எம் ஹேவிங் கொல்யூஷன் வித் சம் ஒன். நான் அவங்கக்கிட்ட வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அதை அவங்கள ஹர்ட் பண்ணிவிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐல் பி கீப்பிங் குவைட் ஃபார் சம் டைம், ஒரு நாளோ 2 நாளோ பேசாமல் இருந்துட்டு, ஸோ ஐல் பி இன் அசம்ஷன் தேட் ஓகே இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. பட் that is not the case. If you are having problem with someone or if something is bothering you, of course if you are being keeping it with yourself and அமைதியாக இருந்தீங்கன்னா அது அதர் பர்சனையுமே கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து நார்மலாக இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிப்பீங்க சரி ஓகே அதை கேட்குறதுக்கு பதில் கேட்காம இருந்தாலே வந்து இது சரியாயிடும், இந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. அஃப்கோர்ஸ் நாட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களை பாதர் பண்ணுது, இல்லை வந்து அவங்கக்கிட்ட பேச முடியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் திங்க், கோ அண்ட் டாக் டு தட் பர்சன் இன் த ரைட் டைம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசாமல் உங்களுக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா இட் வில் நாட் கிவ் யூ எனி ரிசல்ட் ஆர் ஈவன் த அதர் பர்சன் ஆல்சோ வில் பி த சஃபரர். ஸோ நம்ம வந்து கேட்காம இருக்கிறதே பெஸ்ட்டு, சைலண்ட்டாக இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து வி ஆர் கீப்பிங் அவர் செல்ஃப் quiet and we are not opening up at the right time. அது வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்லேயோ வந்து உங்களுக்கு வந்து கேப் தான் அதிகமாகுமே தவிர இட் வில் நாட் ஃபிக்ஸ் யுவர் ப்ராப்ளம். புரியுதா?